வணக்கம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனி நம்ம ஒரு டிஃபன் ஆர்டர் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த இடத்துல எல்லோ கலர் ஃப்ரூட் கேசரி, ஃப்ரூட்டெல்லாம் போட்டு பண்ணுறோம். கேசரி கேட்டிருக்கிறாங்க. 200 பேருக்கு நம்ம எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்பூன் வச்சுன்னா 2 கிலோ போதும். நம்ம செழிப்பாக வைக்கிறது அப்படின்னாச்சுன்னா 2.5 கிலோ ரவை எடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிட்டோம். அந்த ரவையில் தான் பண்ணுறோம். நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து 2 கிலோ நம்ம ஒரு 400 கிராம், அதுவும் வந்து ஒரு 4 கிலோ போட்டாலே எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் எக்ஸஸ் 400 கிராம் வச்சு போடுறோம். அதை முந்திரி திராட்சை வறுத்தோம். தண்ணி விட்டு நம்ம ரவை ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிறதுனால தண்ணியில் டேரெக்டாக அதை ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். என்ன ஆர்டர் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்க நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதுக்கு ஒரு வச்சு அடுப்பில் வச்சுட்டோம். பற்ற அப்படியே வந்து காஞ்சிட்டு பாருங்கள். இப்போ நெய் சேர்க்குறோம். மொத்தமாக வந்து 1/2 கிலோ நெய் சேர்ப்போம். ஆரம்பத்தில் முந்திரி திராட்சை வறுக்கிறது கொஞ்சம் நெய்யை சேர்க்குறோம். இப்போ நெய் நல்லா உருகி நல்லா சூடாகிட்டு இந்த டைமில் முந்திரி திராட்சை நான் உருகுறோம். முந்திரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன உடனே திராட்சை சேர்த்து அதுவும் கூட நல்லா வதக்கி விடணும். அதுவும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ லைட்டாக அந்த கலர் மாதிரி உருவி பாருங்க, உங்களுக்கு பார்க்க தெரியுது, ப்ரௌன் கலராக தெரியுது. இந்த டைமில் அப்படியே திராட்சை சேர்க்குறேன். ப்ரௌன் ஆகணும். அது டைமில் கறி போகக்கூடாது. அப்படியே வந்து முந்திரி அப்படி உப்பி வரக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். நல்லா உப்பி விடணும். ஒரு 2 நிமிஷம் போல கை விடாமல் நல்லா கிளறி விடணும். இந்த டைமில் நான் தண்ணி 1 கிலோவுக்கு அப்ராக்சிமேட்லி 2.5 லிட்டர் தண்ணி. அப்போது நம்ம வந்து இந்த 2.5க்கும் கிட்டத்தட்ட 6.25 கிலோ தண்ணி, அவ்வளோ தண்ணி சேர்க்கணும். அதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். நம்ம முழுக்க நெய்யில் பண்ணுறதுனால பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். அப்போ நம்ம சூடோடு சாப்பிட்டாலும் லேட்டாக சாப்பிட்டா கூட அதனோட பக்குவம் மாறாது. இப்போது ரஃபாக பிடிச்ச ஏலக்காய் போடுறோம். ஒரு அடி கிண்டி விட்டுக்கிட்டு கேசரி கலர் எல்லோ கலர் சேர்க்க போகிறோம். இது ஒரு 20 கிராம் அளவில் சேர்த்தா போகிறோம். நம்ம வந்து கேசரி அப்படிங்கிற டைமில் ஏதாவது ஒரு கலரில் தான் வரணும், இல்லாட்டி நம்ம உப்புமா கட்டினது போல ஆயிடும். அதனால எல்லோ கலர் சேர்த்து இப்போ நான் என்னென்னா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கும். கொதித்து வர டைமில் சுகர் சேர்க்கணும். சுகரு 1க்கு 1.25 அளவில் சேர்த்துக்கிட்டோன்னா எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முன்ன இதோட ரொம்ப தூக்கலான கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஒரு ஆவரேஜாக போகணுன்னா கொஞ்சம் கம்மியாகிட்டு கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த அளவு 1.25 அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு வைக்கணும். இப்போ பாருங்க, அப்படியே கிராஜுவலாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏலக்காய் அப்படியெல்லாம் வந்து மாறி இருப்பாருங்க, இந்த கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப வெட்டி கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இது போல் இந்த டைமில் வந்து நம்ம சுகர் சேர்க்குறோம். நான் அளவு சொல்லியிருக்கிறேன், 1க்கு 1.25. நம்ம முன்னதுங்கிறது தப்பு கிடையாது, அது உங்களை சாய்ஸ் தான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிற டைமில் நம்ம எல்லாம் பொரிய ஆட்கள் வர டைமில் பிள்ளைங்க பெரிய ஆட்கள் எல்லாருமே இது பொதுவே கரெக்டாக இருக்கும். இந்த அளவு போதுமானது. நம்ம சுகர் போட்டு கிண்டி விடணும். நம்ம அப்படியே விட்டுக்கிட்டோம்னா சுகர் அப்படியே அடியில் பிடிச்சி கரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதனால் கிண்டி விடணும். அதை அப்படியே நம்ம தண்ணியில் கரைஞ்சி கட்டிங்கன்னா அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ சுகரெல்லாம் கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். இதே மாதிரி கிராஜுவலாக சேர்க்கணும். ஒரு சைடுமே கட்டி பிடிச்சிடக்கூடாது. இந்த சட்டத்தை நம்ம மாறி இந்த மாதிரி கிண்டிக்கணும். ஒரே இடத்துல இருந்து கிண்டக்கூடாது. அப்புறம் ரவை வந்து ஒரே இடத்துல அப்படி ஜாயிண்ட் ஆகிருந்துடும். அதனால் என்னென்னா நம்ம இது மாறி கிளறி விடுற டைமில் எல்லா பக்கமும் இந்த சூடு பிடிக்கும். தீச்சூடு எப்போவுமே நம்ம வந்து 100% எல்லா பக்கமும் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து கொதிக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். நம்ம மாறி கிண்டி விட்டுக்கிட்டோம்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி ரவை வந்து வரும். இப்போ மொத்த ரவையும் கொட்டிக்கிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து இவ்வளோ லூஸாக இருக்குன்னு நம்ம மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 75% கொஞ்சம் கட்டியானோன்னு இறக்கிறோம். அப்புறம் நம்ம 10 நிமிஷம் அப்படி வைக்கிற டைமில் கரெக்டு பக்கத்துக்கு வந்துடும். ரொம்ப இறுதி இறக்குனாலும் புட்டு மாதிரி ஆயிரும், ரொம்ப லூஸாக இறக்குனாலும் டைட் ஆகாது. இப்போது மறுபடியும் நெய் சேர்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம வறக்கிற டைமில் சேர்த்தோம். இப்போது 2ஆவது டைம் மட்டும் சேர்க்குறோம். மொத்தமாட்டு 1/2 கிலோ நெய்யை டிவைட் பண்ணி சேர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் சேர்க்குறோம்.
மொத்தத்திலே ஒரு அதிகப்படியாக ஒரு 3 நிமிஷத்துலாம் 75% வெந்து வந்துடும். அதுவரை இந்த மாதிரி இடைக்கிட மாறி மாறி கிண்டிக்கிட்டு இருக்கணும். 75% டைட் ஆகணும்னு அடுப்பில் இருந்து கீழே இறக்கணும். அடுப்பில் வச்சு நம்ம எப்போவுமே அதுக்கப்புறம் தம் போடக்கூடாது. நம்ம கீழே இறக்கி வச்சு மீதி நெய்யை வச்சு தம் போடுறதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி மூடியை போட்டு வச்சு விட்டாங்கன்னா அதுக்குள்ளாடி நம்ம ஃப்ரூட்ஸ் பப்பக்காய் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். 3 கலரு செரி பழமும் எடுத்து வச்சுருக்கோம். 3 கலரும் சேர்த்து பப்பக்காய் ஃப்ரூட்ஸ் 4 கிலோ, செரி பழம் 4 கிலோ, மொத்தம் 6 கிலோ எடுத்து வச்சுருக்கிறோம். அதுவும் சேர்த்து நம்ம ஒரு வாட்டி கிண்டி தான் மூடி போடுறோம். பாருங்க கரெக்டாக 75% குக் ஆகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கிற டைமில் அடுப்புலேருந்து கீழே இறக்கணும். இப்போ டைரெக்டாக அடுப்புலேருந்து கீழே இறக்கணும். இப்போது அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டாச்சு. ஃப்ரூட்ஸு சேர்க்குறோம். நான் சொல்லியிருக்கிறேன் 3 கலர். இது பப்பக்காய் ஃப்ரூட்ஸ் நம்ம பிரியாணி எல்லாம் சேர்க்குறது சேர்த்துக்கிட்டு செரியும் கூட சேர்த்துருக்குறோம். அடுத்த செக்ஷன் நெய்யை சேர்க்குறோம். 3 கிலோ 1/2 கிலோ வரை மீதி இருக்கிற நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டு மூடியை போட்டு 10 நிமிஷம் வைக்கிற டைமில் சூப்பராக செட் ஆகிடும். அப்படியே மூடியை போட்டு இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். நான் அப்புறம் செட் ஆன அப்புறம் உங்களுக்கு இறக்கி காட்டுறேன். உங்களுக்கு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு இது வசதியாக இருக்கும். பாருங்கள் நெய்யில் அப்படி மேலே கலந்து நிற்கிது. பக்கம் எப்படின்னு பாருங்கள் அழகாக சீட்டி ஆகிடும். இதுதான் பக்குவம். இது நம்ம இப்போ உடனே சாப்பிட போகிறது இல்லை. இது நம்ம நைட்டு ஒரு டிஃபன். அது மணி இப்போ 7 மணி ஆகுது. அவங்களுக்கு 8 மணிக்கு டிஃபன். நம்ம ஒரு 10 நிமிஷம் தாண்டி அப்படி வந்து இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றினால் அனுபவம். இங்கே பாருங்கள் நம்ம இப்படி கிண்டுற டைமில் சைடு கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். அந்த நெய்க்க தன்மையெல்லாம் தெரியுது. இந்த பக்கத்தில் தான் நம்ம ரெடி பண்ணோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சூடோட கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக கேசரி ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் முந்திரி இருக்குது, திராட்சை ஒன்று இருக்குது. அப்படி வந்து நம்ம போட்ட ஃப்ரூட்ஸ்லேயே 1-2 பீஸ் அப்படியே கலந்து எல்லாமே சேர்த்து சாப்பிட சொல்கிறேன். இனிப்பு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம நெய் ஜாஸ்தி சேர்த்தனால நெய்யோட ஃப்ளேவர் தெரியுது. இந்த ஃப்ரூட்ஸும் நம்ம அப்படியே கடிப்படுற டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் ஸ்பாட்டில் வந்து செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் A to Z எல்லாமே உங்களுக்கு செய்து ரெடியாக இருக்கிறோம். ஒரு அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.